நம்மளுக்கு பிடிச்சதுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுதுன்னு நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிடுறோம். ஆனால் நம்மளை பிடிச்சி ஒன்று வரும், அதை நம்ம பிடிச்சி ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் உன்னை இவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்கேன். இரு 2 பேரும் ஒரே வேவன்ல போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அப்புறம் நீ சொல். இரு என்ன? நான் பார்த்த ஃபர்ஸ்ட் டைமே சொல்லணும்னு நினைச்சேன், இப்போ சொல்றேன். லவ் யூ. நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா இது, கொஞ்ச நாளாக இவன் நினப்பாவே இருந்துச்சு, இப்போ கனவுலாம் வரா தெரியலையே. கடைசியாக 8th டியூஷனில் அப்போ பார்த்தது. இன்னும் அந்த எழுந்திருக்க. அது வரமா. ஹலோ, பார்த்து போக மாட்டீங்க? இப்படி இடிச்சிட்டு சாரி கூட சொல்லாம போயிட்டு இருக்கீங்க. இப்படி போயிட்டு இருக்காங்க. சாரி. என்ன மேடம் இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். நேற்று ஸ்கூல்ல இருந்து வரும்போது நான் ஒருத்தன் இடிஷ் தான். அவனை திட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அவனை பார்க்கணும் போலே இருந்துச்சு. அவனை நான் சரியாக கூட கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவன் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருந்தான். அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் சில்வர் பிரேஸ்லெட். கவனிக்கவே இல்லைன்னு அவனை பற்றி இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன். நான் அவன் யாருன்னு பார்க்குறேன். முதல்ல வா, வந்து காலன் வாங்கி கொடு. ஐயோ, இவன் இங்கே பண்ணுறா. நேற்று தான் இவனை ட்ரீமில் பார்த்தோம், இப்போ நேரில் வரா. நம்மள வேறு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலையே. சரி, நம்ம சைலண்டாக போவோம். ஹாய், எப்படி இருக்க? என்ன ஞாபகம் இருக்கா? ஆ, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சரி, அப்புறம் பேசலாம். என் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோ. இப்போ என்கிட்ட ஃபோன் இல்லை, நான் என் நம்பர் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோ. 7010494757. சரி, பாப்போம். பாய். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ அங்கே போய் நிற்கிறியா? நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன். எங்க அங்கேயா? கொஞ்சம் லெஃப்ட்ல, இன்னும் கொஞ்சம். ஓகே. எங்க காமி பாப்போம். இல்லை, நான் அப்புறமா சென்ட் பண்ணுறேன். சரி, ஓகே.
என்னை இவ்வளோ சீக்கிரம் வர சொல்லி நீ இவ்வளோ லேட்டாக வரியா? சரி சொல்லு, எதுக்கு வர சொன்ன? சும்மா தான் வர சொன்னேன். சும்மா தான் வர சொன்னியா? சரி நான் போகிறேன். ஏதோ சில்வர் பிரேஸ்லெட் யூனிஃபார்ம்லாம் சொன்னேன். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, போ. பரவாயில்ல சொல்லு. அங்கே பாரு, போ போய் பேசு. ஏங்க அன்றைக்கி நான் உங்களை தெரியாமல் தாங்க இடித்தேன். சாரி கூட சொன்னேன், ஆனால் நீங்கள் கண்டுக்காமலே போயிட்டீங்க. வேணும்னா 2 திட்டு கூட திட்டிக்கோங்க. இல்லை நான் உங்களை திட்டலாம் வரல. அன்னைக்கு நான் உங்களை திட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு உங்களை பார்க்கணும் போலவே இருந்துச்சு. அதான் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். நான் உங்களை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பட் பேச தான் முடியலை. அதான் என் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான் போல். அது வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இல்லை புரியல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போயே சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொறுமையாகவே சொல்லுங்கள். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அன்னைக்கு போய் அவன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இது வரைக்கும் அவன் எதுவுமே சொல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் நான் லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. காலையிலேருந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்ககிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் வா. சொல்லுங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்ன சொன்னீங்க? எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஹலோ, என்ன அன்றைக்கி ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, நேற்று மெசேஜ் பண்ணதுக்கும் ரிப்ளை இல்லை. மேடம் ரொம்ப பிஸி போல. இல்லை, வெளியே மாலுக்கு போயிட்டேன். யார், ஃப்ரெண்ட்ஸு கூடயா? நான் ஒருத்தர் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொன்னேன்ல, சாரி லேட் ஆயிடுச்சு. அவங்க கூட தான். நான் அவங்கள தான் லவ் பண்ணுறேன். வாப்பலாம். இரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் சொல்லாமல் இருந்தால் தப்பாயிடும். இருக்கியா? நான் அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணும்போது இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது, ஃபஸ்ட் நம்ம நல்லா படிப்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இப்படி சொல்கிற? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்கன்னு தான் நான் உன்னை அக்செப்டே பண்ணேன். உண்மையாக சொல்ல போனோன்னா எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸே இல்லை. லெட்ஸ் பிரேக் அப். என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன பாருன்னு சொன்னேன். நீ ஏன் இப்போ சோகமாக இருக்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் அம்மா இருந்து உன்னை எப்படி பார்த்துருந்துருப்பாங்களோ அதை விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இப்போ நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, வா போலாம். லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. சரி விடு, நம்ம 2 பேரும் நம்மளுக்கு பிடிச்சவங்ககிட்ட உண்மையாக தான் இருந்திருக்கோம், ஆனால் அவங்க தான் அப்படி இல்லை. நான் ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேன்? நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் நான் ஏன் யோசிக்கிறேன்? என்னவா இருக்கும்? அதான்டா. ஏய், யார் நீ? நீ என்ன இங்கே பண்ணுற? நான் தான்டா உன் மனசாட்சி. இரு என்ன யோசிக்கிறேன்னு புரியுது. யாரா இவன் மனசாட்சின்னு தானே பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி இல்லை, காஸ்டியூம் வேற மாதிரி தானே யோசிக்கிற. நம்ம ஒன்றும் ஹை பட்ஜெட் ஃபிலிம் எடுக்கல, லோ பட்ஜெட்டும் கம்மியான பட்ஜெட் ஃபிலிம் தான் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய படத்தில் ஹீரோவையும் மனசாட்சியும் ஒரே மாதிரி காட்டுறதால அதை பார்த்து மக்களுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம், கிளிக் ஆகும்னு பார்க்குறோம். புரியுதா? இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏன்டா? நீ என்ன யோசிக்கிறன்னு புரியுது. நம்ம அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு நம்மளுக்கு ஃப்ரெண்டாக தானே யோசிக்கிற. டவுட்டே இல்லை, அந்த பொண்ணு நீ லவ் தான் பண்ணுற. அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லு. ஏன்டா மூஞ்சி எப்படி வச்சுன்னுக்குற? சரி அதை விடு. இதே மாதிரி நீ ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்லியிருந்த, அப்போ நான் வந்தேனா? இல்லை.
அப்போ இப்போ ஏன் வந்தேன்? அதுலேயே நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கோ, புரிஞ்சபடி நடந்துக்கோ. இது நமக்கு செட் ஆகுமா இல்லை நம்ம தான் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோமா? ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், போய் சொல்லிடலாம். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். முதலில் நீ ஒன்றை விரும்பினாய், அதன் விளைவு கண்ணீர். முடிவில் உன்னை ஒன்று விரும்பிய போது இல்லாமல் போனது ஆனந்த கண்ணீர்.